ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரி மீன் காட்டியாச்சா? இப்போ மீன் இதோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம மீன் தொட்டி பார்த்தாச்சா? இப்போ நம்ம ஊரி மீன் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரி மீன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா இது குளத்துல போய் பிடிச்சி இங்கே பாருங்க கையில் முள்ளெல்லாம் இறங்கிடுச்சு, காலில் எவ்வளோ பெரிய முள்ளே இறங்கிடுச்சு. எல்லாம் உங்களுக்காக தான், நான் ரத்தம் செஞ்சது உங்களுக்காக தான். இப்போ மீன் தொட்டி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ நம்ம மீன் தொட்டி. இப்போ மீன் பிடிக்கலாம். பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆக்ரோஷமான ஃபிஷ். பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீன் தொட்டியில் இப்போ அவுரி மீனையும் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம மீன் வளர்க்குற ஃபிஷ்ஷே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேட் ஃபிஷ் பிடிச்சி காட்டுங்க நிறைய பேர் லைவாக கேட்டிருந்தீங்க. இதோ உங்களுக்காக கேட் ஃபிஷ் பிடிக்கிறோம். இன்னொன்று நீங்கள் நிறைய பேர் கேட்டது ஷார்ட் கேட்டீங்க, அதையும் நம்ம வாங்கியிருக்கோம். இது கடையிலேருந்து வாங்கினது. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதோ ஷார்க் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? 2 ஷார்க். இப்போ இது அவுரி மீனில் விட்டு வாங்கினது. இப்போ இந்த டப்பாவில் போட்டதுனால சீக்கிரமாக டேங்க்கில் விடணும், அதனால் விட்டுடலாமா? விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு கேட் ஃபிஷ்ஷை பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேட் ஃபிஷ் பிடிச்சி ஃபஸ்ட்டு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மூலையில் இருக்கும் பாருங்கள், பார்த்துக்கோங்க. இன்னொரு ஷார்க்கு பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், கடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நம்ம ஏற்கனவே குட்டி ஷார்க் வாங்கியிருந்தோம், அது என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து வாங்கினதுனால இது நம்ம கடையிலேருந்து வாங்கியிருக்கோம். இதெல்லாம் நம்ம அவுரி மீன் எவ்வளோ ஜம்முன்னு படுத்துட்டு இருக்காரு பாருங்கள். மாட்டை வளர்க்குனா எப்படி போகிறாரு பாருங்கள். ஸோ இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவுரி மீன். மாட்டை பின்னாடியே போய் வந்துடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பாய். கொக்கும் டைகர் கா கொக்கும். இதோட மீனும் சண்டிக்கலாம். இப்போ இருக்கு நான் சிரிக்கிறேன்.